Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 7th Standard English Workbook, Worksheet 7, Supplementary Reader, Taking the Bully by the Horns. Taking the Bully by Horns அப்படின்னா ஹார்ன்ஸ்னால் கொம்பு உனக்கு தெரியும். அந்த கொம்புனால் குத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றவங்களுடைய டீஸ் பண்ணுறது, துன்புறுத்துறது அப்படின்னு அர்த்தம். அது வார்த்தைகளால் இருக்கலாம். அடுத்தது first one, read the following passage and answer the questions given below. The key word to stop bullying is empathy. bullying stop பண்ணுறதுக்குரிய அதுக்கு என்ன தேவைன்னா empathy. Empathy means the ability to experience the feeling of a person in a situation not as an onlooker but as someone who is also experiencing the situation. அப்படின்னா எம்பத்தி அப்படின்னா என்னென்னா இன்னொருத்தருடைய ஃபீலிங்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஆன்லுக்கராக இல்லாமல், ஆன்லுக்கர் அப்படின்னா வெளியிலிருந்து அதை பார்க்காம அந்த சுச்சுவேஷனில் அவர் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரியே நம்மளே அதை உணர்ந்து அவருடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம எம்பத்தி. தி மோர் யூ ஃபீல் ஃபார் அதர்ஸ் த லெஸ் யூ வில் புல்லி அதர்ஸ். நம்ம அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா புல்லி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹவு கேன் யூ ஸ்டாப் புல்லிங்? எப்படி இந்த புல்லிங் அப்படிங்கிறத தடுப்பேன் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் சுச்சுவேஷனோ கிடையாது, வித் தி ஹெல்ப் ஆஃப் எம்பத்தி. எம்பத்தி அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அதை தடுக்க முடியும். வித் ஹெல்ப் ஆஃப் எம்பத்தி அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், categorize the following acts as given in the table column. இது குட் ஹேபிட் எது, பேட் ஹேபிட் எது அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சிரித்து, ஒரு பாய் அண்ட் கேர்ள் வந்து சிரித்து பேசுகிறாங்க, ஸ்மைலிங், அது குட் ஹேபிட். இது வந்து பேட் ஹேபிட். இது என்னது, ஒருத்தன் அழறான், ஒருத்தன் சிரிக்கிறான். அதாவது இவனை அழ வைக்கிறான், அதனால் அவன் அதை பார்த்து சிரிக்கிறான்னு நம்ம நினைக்கலாம், வச்சுக்கலாம். அல்லது ஒருத்தன் அழுதுட்டுருக்கிறத பார்த்து சிரிக்கிறான். அப்போ ரெண்டுமே வந்து என்னது, தவறானது. அது வந்து பேட் ஹேபிட். அடுத்தது ரெண்டு பேரும் என்னது, ஃபைட்டிங். எப்படி வெல்லாம் புக்கு இதெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஃபைட்டிங். இட் இஸ் அ பேட் ஹேபிட். அடுத்தது ஒரு வயசானவருடைய திங்ஸ் கீழே கிடக்குது, அதை அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அதை எடுத்து கொடுக்குது. அதை ஸ்மைலிங்கோட சந்தோஷமாக எடுத்து கொடுக்குது. அதுதான் வந்து குட் ஹேபிட். சரியா? ஓகே. தேர்ட் ஒன், read the following passage and substitute the underlined words with the appropriate meaning given in the brackets. Jagdish always kept bullying his classmate Srija for her thin and meek appearance. ஜெகதீஷ் வந்து ஸ்ரீஜா அப்படிங்கிற ஒரு கிளாஸ்மேட்டை எப்போவுமே ஒல்லியாக இருக்கா, அந்த அப்பீரன்ஸை இதாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து என்ன பண்ணுவான், டீஸ் பண்ணிகிட்டே இருப்பான். வித்தவுட் நோயிங் தி கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரூட்டல் ஆக்ட். அது அவனுடைய அதனால் என்ன விளைவு அப்படிங்கிறத, ப்ரூட்டல்னால் மிருகத்தனமான அந்த விளைவு என்னன்னு தெரியாமையே என்ன பண்ணுறான் அவன் ஜெகதீஷ் அப்படிங்கிறவன் வந்து அந்த ஸ்ரீஜாவை புல்லிங் பண்ணிகிட்டே இருக்கான். She was found dejected. Dejectedனா மனசு வந்து போயிடுறது. And kept moving away from him. இவளை விட்டு விலகி, அவனை விட்டு விலகி போகிறான். His friends kept quiet because of their sense of loyalty. அவன் ஃப்ரெண்ட்ஸாவது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம்ல, அவன் பண்ணலை. அவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா லோயல்ட்டி, அவனுக்கு விசுவாசமாக இருக்காங்களாம். அதனால் அவங்க எதுவும் பண்ணுறதில்ல. இதே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அதுக்கு வேர்ட்ஸை இதிலிருந்து எடுத்து எழுதணும். ஜெகதீஷ் ஆல்வேஸ் கெப்ட் என்ன பண்ணுறான், டீசிங் ஹிஸ் கிளாஸ்மேட். புல்லிங்னாலும் டீசிங்னாலும் ஒன்று தான். அடுத்தது ஸ்ரீஜா ஃபார் ஹர் தின் அண்ட் மீக் அப்பியரன்ஸ். அதனால் ஸ்ரீஜாவுக்கு வந்து தின் அப்பியரன்ஸ் இருக்குது, அவருடைய அப்பியரன்ஸ் நல்லா இல்லைங்கிறனால வச்சு டீஸ் பண்ணுவோம். வித்தவுட் நோயிங் தி எஃபெக்ட் ஆஃப் ஹிஸ் ப்ரூட்டல் ஆக்ட். கான்சிக்வன்ஸும் எஃபெக்டும் ரெண்டு ஒன்று தான். சரியா? அடுத்தது ஷி வாஸ் ஃபவுண்ட் சேட். இங்கே என்ன பார்த்தோம், டிஜெக்டட். டிஜெக்டட்னா சேட். சரியா? அண்ட் கெப்ட் மூவிங் அவே ஃப்ரம் ஹிம். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கெப்ட் குவைட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சென்ஸ் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ். இப்போ புல்லிங் அப்படின்னா மீனிங் வந்து டீசிங்,
கன்சிக்வன்ஸ்க்கு வந்து எஃபெக்ட்டு, டிஜெக்டடுக்கு சேடு, அதே மாதிரி லோயல்ட்டினா ஃபேத்ஃபுல்னஸ். சரியா? ஓகே. அடுத்தது fourth one, identify the phrases that suit our nation's ethics. Color it with the blue and frame a sentence for any one of the ethics. நம்மளுடைய கண்ட்ரியில் அலோவ் பண்ணுற 4 விஷயங்களை மட்டும் ப்ளூவால் நீ கலர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன இதில் என்ன கொடுத்துருக்கு? யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜாதி, மதம், இனம் எல்லாம் நிறைய இருக்குது. அதுலேயும் வந்து இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஒருமைப்பாடு இருக்குது. அதனால யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொல்கிறோம். அடுத்தது ஃபாலோ பர்டிகுலர் ரீஜன். அப்படி ஏதாவது இருக்கா? இந்த ரிலீஜனை தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லை. அதனால இதை எடுத்துக்கக்கூடாது. டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? டெமோக்ராட்டிக் ரைட்ஸுங்கிறது இருக்குது, உரிமைகள். அடுத்தது ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், பெரியவர்களுக்கு மரியாதை கொடு அப்படிங்கிறது அதுவும் இருக்குது. அடுத்தது ஓட்டிங் ஆஃப் விமன் இஸ் டினைடு, பெண்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா? மறுக்கப்படுதா? இருக்குது, மறுக்கப்படலை. அதனால் இதை எடுத்துக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் லாஸ் வித் ப்ரூட்டல் பனிஷ்மெண்ட், ப்ரூட்டல் பனிஷ்மெண்ட்டுங்கிறது நம்மளோட இதில் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து நீதி விசாரணை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஓகே, அதனால் இதை எடுத்துக்கக்கூடாது. ரைட் டு ஸ்பீக், எல்லாத்துக்குமே பேச்சுரிமை அப்படிங்கிறது இருக்கா? ரைட்னா உரிமை இருக்குது. அப்போது இதில் ஏதாவது ஒன்றை பற்றி நமக்கு ஒரு சென்டென்ஸ் எழுது அப்படிங்கிறாங்க. இப்போ யூனிட்டி இன் டைவர்சிட்டி இஸ் அ ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் அவர் கண்ட்ரி. நமது கண்ட்ரிக்கு உடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அடுத்தது 5th one, கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் கான்வர்சேஷன். ராஜு டேஷ் கிராண்ட்பா, கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு? குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராஜு என்ன சொல்லியிருக்கணும்? குட் ஆஃப்டர்நூன் கிராண்ட்பான்னு சொல்லியிருக்கணும். ஓகே. அடுத்தது ராஜு, கிராண்ட்பா டேஷ் கிவ் மீ யுவர் வாக்கிங் ஸ்டிக் ஃபார் அவர் இங்கிலீஷ் ட்ராமா. இங்கிலீஷ் ட்ராமாவுக்கு உங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் வேணும் அப்படிங்கிறது ப்ளீஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா? ப்ளீஸ் கிவ் மீ அப்படி. கிராண்ட்பா வித் ப்ளஷர் மை பாய், யூ கேன் டேக் இட். ஓகே, ரொம்ப சந்தோஷம், நீ எடுத்துக்கோ. ராஜு தேங்க்யூ கிராண்ட்பான்னு சொல்கிறான். கிராண்ட்பா யூ ஆர் வெல்கம் மை பாய், வாட்ஸ் யுவர் ட்ராமா அபவுட்? என்ன ட்ராமா? அவர் ட்ராமா பிரிங்ஸ் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிங் எல்டர்ஸ் கிராண்ட்பா. பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் எப்படி பண்ணணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் எங்களுடைய ட்ராமா அப்படின்னு சொல்கிறான். கிராண்ட்பா யூ ஆர் சச் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் பாய், யூ ஆர் ஆப்ட் ஃபார் இட், ஆல் தி பெஸ்ட். நீ வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்ப, மரியாதை கொடுக்குற ஒரு பையன், அதனால் நீ வந்து அதுக்கு கரெக்டாக இருப்ப. ஆப்டுன்னா அது பொருத்தமாக இருப்ப. ராஜு தேங்க்யூ கிராண்ட்பா, பாய். கிராண்ட்பா என்ன சொல்கிறாரு? பை ராஜு அப்படின்னு சொல்கிறார். இந்த கான்வர்சேஷன் இதோட முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 6th one, frame a suitable slogan on conserving nature from the words given below in the wheel. இந்த வீலில் கொடுத்துருக்கிறத வச்சு ஒரு ஸ்லோகன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்னது? யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் டேமேஜஸ் அவர் எர்த். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? நம்ம எர்த் வந்து டேமேஜ் ஆகிடும். அடுத்த 7th one, read the following passage, analyze the question and answer it. James and Sheba are siblings. அவங்க 2 பேரும் குழந்தைகள். One day their father brought them 3 pieces of cake. ஒரு நாள் என்ன பண்ணாங்க? 3 pieces of cake வாங்கிட்டு வந்தாங்க அவங்க அப்பா. He gave 2 pieces to James and 1 piece to Sheba. ஜேம்ஸுக்கு மட்டும் எவ்வளோ பீஸ் கொடுக்குறாரு? 2 pieces. ஷீபாக்கு 1 பீஸ் மட்டும். ஷீ ஆஸ்க்டு why it was so, ஏன் இப்படி அப்படிங்கும்போது ஃபாதர் அவங்க அப்பா என்ன ஆன்சர் பண்ணுறாரு? he is a boy and he would take care of our family. அவன் தான் பார்த்துக்க போகிறான் ஃபேமிலியை. பட் you are a girl, நீ வந்து கேர்ள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீபா felt sad because James laughed at her. ஜேம்ஸ் வந்து அதை பார்த்து சிரிக்கிறான். அப்படி பண்ணலாமா? ஷீபா மஸ்ட் பி கிவன் ஈக்குவல் ஷேர். ஒய் அப்படின்னு கேட்குறான் இல்லையா? அதுக்கு என்ன ஆன்சர்? பேரண்ட்ஸ் ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் தயர் சில்ட்ரன். வேறுபடுத்தி பார்க்கிறது பண்ணக்கூடாது. பேஸ்ட் ஆன் த ஜெண்டர், ஆண்பால் பெண்பால் வச்சு நம்ம டிஸ்கிரிமினேட் பேரண்ட்ஸ் செய்யக்கூடாது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் சில்ட்ரன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி, சமமாக நடத்தப்பட வேண்டும். ஓகேயா? 8th question, write 2 lines about the necessity
to conserve forest with the help of the words given below. என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ட்ரீஸ், ரெயின்ஃபால், ஃபாரஸ்ட், ஹோம், அனிமல்ஸ். இந்த இதை ஹின்ஸாக வச்சுட்டு ஒரு எழுதும். ட்ரீஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் பிரிங்கிங் ரெயின்ஃபால். மழை வர்றதுக்கு ரெயின்ஃபாலுக்கு எது காரணமாக இருக்குது? ட்ரீஸ் தான் காரணமாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுது. ஃபாரஸ்ட் இஸ் த ஹோம் ஃபார் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஃபாரஸ்ட் தான் வந்து அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் இருப்பிடமாக இருக்குது. அப்போ ஸோ வி ஷுட் கன்சர்வ் அவர் ஃபாரஸ்ட். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஃபாரஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும். அடுத்தது 9th one. Write the central idea of the paragraph by reading it. If we are being bullied or if you know someone who is getting bullied, the best way to stop it is to inform a responsible adult. The person can be a parent, a teacher, or anyone who is in a position to do something to rectify the problem. The adult can intervene and help the child who is bullying to realize and understand their inappropriate and unacceptable behavior. நீ வந்து உன்னை யாராவது துன்புறுத்தினாலோ, நீ துன்புறுத்தப்பட்டாலோ, அல்லது நீ யாராவது துன்புறுத்துறத பார்த்தாலோ என்ன பண்ணணும்? ஒரு ரெஸ்பான்சிபிள் பொறுப்பான ஒருத்தர் பெரியவங்கக்கிட்ட சொல்லணும். அவங்க வந்து யாராக இருக்கலாம்? பேரண்ட்டாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொசிஷனில் யார் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுமோ அவங்கள்ட்ட சொல்லணும். தி அடல்ட் கேன் இன்டர்வீன். அவங்க தலையிட்டு என்ன பண்ணுவாங்க? யார் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு யார் அது மாதிரி புல்லிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுப்பாங்க. இன்அப்ரோப்ரியேட் அண்ட் அக்செப்டபிள் பிஹேவியர் அது பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுற மாதிரி அவங்க செய்வாங்க. இதனுடைய சென்ட்ரல் ஐடியா என்ன அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு பெரியவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். சில்ட்ரன் ஷுட் இமீடியட்லி இன்ஃபார்ம் எல்டர்ஸ் இஃப் த கம் அக்ராஸ் புல்லிங் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சாலே என்ன பண்ணணும்? பெரியவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சென்ட்ரல் ஐடியா. அப்புறம் ஃபைண்ட் அவுட் த வேர்ட்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் த clues given below and circle them in the grid. ஒரு grid கொடுத்துருக்காங்க, அதில் அவங்க கொடுத்துருக்குற க்ளூஸை வச்சுட்டு அந்த வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ணி காட்டணும். அந்த a word that means group அப்படின்னா இங்கே டீம் அப்படிங்கிற அடுத்தது அதே மாதிரி லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் அவர் நேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட்டு. இது பேட்ரியாட்டிசம் ஃபுல் இது வரும் பேட்ரியாட்டிசம். நெக்ஸ்ட் ஒன், வி மஸ்ட் சேவ் ஈச் ட்ராப் ஆஃப் டேஷ் டு சேவ் நேச்சர் அப்படிங்கிறது வாட்டர். எங்கே இருக்குது வாட்டர்? இதோ. அது லாஸ்ட் ஒன், a person who is close and true to you and corrects your mistakes. யார் உனக்கு இது பண்ணுவா, உன்னுடைய மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுறா அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட். ஓகே, பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று. நம்ம வாட்டரை ஒரு இது கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். ஓகே, இந்த ஒர்க் ஷீட் இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டில் மீட் பண்ணுவோம். குட் பை.